விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்விப் பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் BPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். மாண்பு அமைச்சர் அவர்கள் 55 விதியின் கீழ் ஈர்க்கப்பட்ட இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு விளக்கமாக பதில் சொல்லியிருக்கிறார். இதை கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்த மாண்பு உறுப்பினர் கோவி செழியன் அவர்களுக்கு வினா எழுப்ப நான் அனுமதி அளிக்கின்றேன். இது குறித்து ஏதேனும் வினா எழுந்தால் நீங்கள் எழுப்பலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் சொன்ன அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் மாணவர் பாரதிதாசன் பெற்ற நிதி என்ற விவரத்தை முழுமையாக சொன்னார். நாங்களும் கேட்டோம். ஆனால் வானத்தில் பறக்கிற விமானத்தை பார்த்து விமானத்தில் ஏறுவோமா என்று ஏங்கியிருந்த கிராம ஆதி திராவிடர் மக்களுக்கு, குறிப்பாக நீலகிரி மாவட்டம் தேயிலை தோட்டத்தை விட்டு பிள்ளை கூட கனடா சென்று பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய அந்த திட்டத்தை அறிவித்த தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள். அந்த திட்டத்தின் கீழ்தான் மாணவர் பாரதிதாசன் பயிலுகிறார். மாண்புமிகு அமைச்சர் 2-3 தினங்களுக்கு முன்பு இந்த திட்டத்தின் கீழ் எல்லா மாணவர்களுக்கும் நிதி உதவி அளிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி பரவியதற்கு பிறகு மாணவர் பாரதிதாசன், அமைச்சர் இப்படி சொல்லுகிறார், எனக்கு நிலுவைத் தொகை வரவில்லை என்ற எண்ணத்தை தான் அவர் கருத்தாக வெளியிட்டு அது இன்றைக்கு வெளியிலே மாணவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் இந்த தேதியில் இத்தனை லட்சம், இந்த தேதியில் இந்த லட்சம் என்று சொன்ன அனைத்து நிதி உதவியும் கடந்த திராவிட மாடல் நாயகன் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்டது உண்மை. மாறாக மாணவர் கருத்து தெரிவித்ததற்கு பிறகு நிதி ஒதுக்கீடு தாவேக அரசு செய்திருக்கிறதா என்பதை மாண்புமிகு அமைச்சர் தெரிவித்தால் அது மாணவர்கள் மத்தியில், குறிப்பாக ஆதி திராவிடர் மாணவர்கள் மத்தியில் இருக்கிற ஐயத்தை போக்கும் என சொல்லி எல்லாவற்றிற்கும் பிதாமகன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை பதிவு செய்து அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நம்முடைய கோவி செழியன் அவர்கள், முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், அவர் பேசியிருப்பது என்பது யாரும் மறுக்கவில்லை. யாரும் நாங்கள் புள்ளி விவரங்களில் கடந்த காலங்கள், கடந்த ஆண்டு தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொல்லியிருக்கேன். படித்தாச்சு. அதை நான் படிச்சிருக்கிறேன். யாரும் குறுக்க பேசாதீங்க. கடந்த 7/5/2026 கடைசியாக வழங்கப்பட்ட தொகையும் நான் சொல்லியிருக்கின்றேன். இதில் நாங்கள் சொல்ல வந்தது என்னென்றால், கடந்த முறை 500 பேர் விண்ணப்பம் செய்தார்கள். ஆனால் கடந்த அரசு வழங்கியிருக்கின்ற எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைவானது அப்படிங்கிறது அடிப்படையில் நம்ம அதை சொன்னோம். மொத்தம் கடந்த முறை வழங்கியிருக்கின்ற அந்த எண்ணிக்கையை விட இந்த முறை 3 மடங்கு நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்குறோம். குறிப்பாக நான் இந்த துறைக்கு வந்த பிறகு விண்ணப்பம் செய்த அத்தனை மாணவர்களுக்கும், அயலகம் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் அவர்கள் என்ன எலிஜிபிள் இருக்கோ அந்த எலிஜிபிள் அடிப்படையில் உடனே வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களோட நான் கோரிக்கை வைத்திருந்தோம். ஆனால் அதற்கான நிதி இல்லை. போன முறை 84 கோடி வழங்கினாங்க. இந்த முறை கூடுதலாக வழங்க முடியாது என்று சொன்னபோது மரியாதைக்குரிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இன்றைக்கி இப்போ வரல, அவரோடு நாங்கள் உரையாடி அதற்கு பிறகு ஃபைனான்ஸ் செக்ரட்டரியோடு பேசி அதற்கு பிறகு மாண்புமிகு முதல்வர் அவரிடம் சொன்னபோது முதல்வர் அவர்கள் சொன்னார்கள், அயல்நாட்டில் படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தடைபடக்கூடாது, அத்தனை மாணவர்களும் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்க வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கு கூடுதலாக 131 கோடி ரூபாய் கூடுதலாக இன்றைக்கு வழங்கப்பட்டு அந்த தொகை இன்றைக்கு எல்லோருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னதை போல நிறைய அதில் விசா பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நிறைய மாணவர்கள் கவனத்தில் கொண்டார்கள். அது குறித்து எங்களுடைய செயலாளர் அவரும் அனுப்பியிருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது மத்திய ஒன்றிய அரசுக்கு. மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இது குறித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள். நாங்களும் இது குறித்து கடிதம் எழுதியிருக்கிறோம். UK அந்த நாட்டுக்கு போவதற்கான விசாவில் பிரச்சனை இருக்குது, அதை சரி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். ஆகவே எந்த விதமான குழப்பமும் இல்லை, எந்த விதமான பதற்றமும் இல்லை. அத்தனை மாணவர்களும் இந்த ஆண்டு 362 மாணவர்களும் அயலகம் சென்று படிப்பார்கள். தவறான செய்திகளை பரப்பக்கூடாது என்பதற்காக அந்த செய்தியை நான் சொன்னேன். நன்றி, வணக்கம்.